ஹாய், அனிதா சிஸ்டர் வீடு. நான் தான் அனிதா, பிரகாஷ் சுட்டிகள் என்னோட சேனல் நேம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அனிதா சிஸ்டர் வீடு ஃபுல் நேச்சர், நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எய்த்தாப்புல வயல் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவங்களும் சூப்பரு, க்யூட்டு, ரொம்ப நல்ல மனசு. ஆனால் அவங்க வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க, வசதி இருக்கவங்க யாராவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இதுக்காக வரலை, நான் அவங்கள பார்க்கணுன்னு தான் வந்தேன். அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. கீத்து இல்லாமலே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பாருங்க. இந்த மழை நேரத்தில் ஒழுவுது. 2 ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது. ஆனால் அவங்கள இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்காங்க. இந்த இதில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க வீட்டில் டோரும் இல்லை பாருங்கள், டோரு கூட இல்லை. ஒரு ஷீட்டு மாதிரி வச்சு அதில் தான் டோர் போட்டுட்ருக்காங்க. கீழே தரையை பாருங்கள், காட்டுறேன். அவங்க வீடு பாருங்கள், தரை இல்லை. வீடு பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. சும்மா நான் சுற்றி கீத்து வச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஷீட்டு கொல்லை பக்கத்துக்கு கதவு, ஒரு ஷீட்டு மாதிரி வச்சு கொல்லை பக்கம் கதவு. பீரோ ஒன்று இருக்குது, அது உடஞ்சிருக்கு. உள்ளே போய் எலியை கொடுத்தனும் நடத்திக்கிட்டு இருக்குதான். மேலே பாருங்கள், கீத்து தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. செவுரு கூட சரியாக இல்லை. இந்த பாருங்கள், செவுரு கூட சரியாக இல்லை, உடஞ்சிருக்கு. உள்ளே ஏதாவது பூச்சி போட்டு பாம்பு கம்பு கூட வரும் போல இருக்குது. கொல்லை பக்கம் குளம் இருக்குது, இந்த குளத்துலேருந்து பூச்சி பார்க்க பளபளன்னு இருக்குது. இந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க பார்க்க தான் வெளியில் தான் பார்க்க நல்லா இருக்காங்க, நல்லா ரிச்சாக இருக்க பொண்ணு மாதிரி தெரியுது. அவங்க வீடு, அவங்க அட்மாஸ்பியர்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஒரு செல்ஃபு ஒன்றும் எதுவும் இல்லை. ஏதோ என் ஹைட்டை நான் ரொம்ப கட்டை, என் ஹைட்டை விட கம்மியான கட்டை சவறு, அதில் வந்துட்டு அங்கே இங்கே ஓட்டை, அப்படி தான் அவங்களோட நிலமை இருக்குது. நிறைய பேர் நான் எதுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க, அதுக்கான அமௌண்ட்லாம் கொடுக்குறீங்க. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்கல்ல, இவங்களுக்கு யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு புண்ணியமாக போகும். யாராவது வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிலமை ரொம்ப மோசம். இவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களுக்கு நிறைய வாட்டி ஆப்ரேஷன் பண்ணி, இங்கே இந்த தாடை, இந்த பக்கம் முதுகெலும்பு, இங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இவங்களுக்கும் சுத்தமாக எந்த வேலைக்கும் போக முடியாது. ஏதோ ஷோகேஸ் பொம்மை மாரிக்கே அவங்க வீட்டில் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு சமைச்சு கமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு. மாதம் ஒரு நாளைக்கு 350 ரூபா தான் வருமானம் போல இருக்குது. அதை வச்சுட்டு 2 பிள்ளைங்கள, நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்கள வந்துட்டு எப்படியாவது படிக்க வைக்கணும், ஸ்கூல் சேர்க்கணும், நல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்கள வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு. யாராவது பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்க என்ன, சரியா? தேங்க்யூ. உங்களுக்கு புண்ணியமாக போகும். நீங்கள் கடவுளை விட சிறந்தவங்களா இருப்பீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உறவுகளே, ரொம்ப நன்றி. பாரிஜா சிஸ்டரை மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என் வீட்டுக்கு உறவுகள் யாருமே வரமாட்டாங்க. நான் ரொம்ப லாங்கில் மேரேஜ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் கூட வருஷத்துக்கு ஒரு டைம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க. எல்லார் வீட்டுக்கும் விருந்தாளி வருவாங்க. ஆனால் என் வீட்டுக்கு யாருமே வந்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லார் வீட்டுக்கும் விருந்தாளி போகிறப்ப நான் ரொம்ப அழுவேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு பாரிஜா சிஸ்டர் வந்து கொஞ்ச நேரம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபீல் பண்ணக்கூடாது. தேங்க்யூ பாரிஜா சிஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யாருமே என் வீட்டுக்கு வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம வீட்டுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இல்லை, உடன்பிறப்பு தான். நம்ம 2 பேரும் வந்து எப்போதுமே உடன்பிறப்பு தான். எப்போதுமே அடிக்கடி நான் வரேன், நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு. இனிமேல் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணாதீங்க, யாரும் வரலை, யாரும் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. யாருமே வரமாட்டாங்க சிஸ். இதை பார்க்க எவ்வளோ கஷ்டமா தெரியுமா அந்த நேரத்துல எல்லாம். தாங்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ வரும். எல்லார் வீட்டுக்கு விருந்தாளி போவாங்க, என் வீட்டுக்கு யாருமே வரமாட்டேன். நான் ஒண்டி இந்த வீட்டில் வழியை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு பாரிஜா சிஸ்டர் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலையும் எனக்கு என்ன பார்க்க யாரும் வரமாட்டேன்றாங்களேன்னு வருத்தத்தில் இருந்தேன். இன்னைக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் சரியா இருக்கு. தேங்க்யூ சிஸ். தேங்க்யூ ஸோ மச். அனிதா சிஸ்டர், லவ் யூ சிஸ்.